பொதுவாக நமக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்மளுடைய ஞாபகத்துக்கு வர ஃபஸ்ட்டு விஷயம் பணம். ஆமாங்க, பணம் முக்கியம்தான். ஆனால் அதை விட நிறைய விஷயம் இருக்குது. பாயிண்ட் 1, டூ எ மார்க்கெட் ரிசர்ச். என்னடா நம்ம நிறைய இடத்துல பிஸ்னஸ் பற்றி தேடுறப்ப மார்க்கெட் ரிசர்ச்னுவாங்க. அப்படி என்னதாண்டா அது மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு பொருளை விற்க போகிறீங்கன்னா, அது ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு உங்களுடைய லோக்கல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் நேரில் போங்க. நீங்கள் விற்க போகிற பொருளோட விலையை கேளுங்க. ஒரு 4 கடை ஏறுங்க இறங்குங்க, தப்பே இல்லை. 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், ஆமாம் நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் ஒரு 10 பேர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது 8 பேர் ஹெல்ப் அந்த விஷயத்தில் பண்ணலனாலும் உங்களுக்கு ஒரு 2 பேர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. 2வது, மார்க்கெட்டில் அந்த பொருளோட விலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்குங்க. 2வது, உங்களுடைய லோக்கல் ஏரியாவில் அந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்கா அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் செய்ய போகிற பிஸ்னஸ்க்கோ, நீங்கள் வாங்க போகிற ஒரு பொருளுக்கோ, இல்லை நீங்கள் செய்ய போகிற ஒரு சர்வீஸ்க்கோ, நம்ம செய்கிற இந்த இடத்துல அதுக்கான தேவை கரெக்டாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் மார்க்கெட் ரிசர்ச். இது ஆஃப்லைனில் உங்களுடைய லோக்கல் ஏரியாஸில் நீங்கள் நேரடியாக போய் தெரிஞ்சுப்பீங்க. இதே ஆன்லைனுன்னு வரப்போ அதுக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு காமர்ஸ் பிஸ்னஸ்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஹீலியம் 10 இருக்குது, ஜங்கிள் ஸ்கவுட் இருக்குது. அது மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் போய்ட்டு நம்ம மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலாம். இல்லை ஜென்ரலாக மற்ற காம்படிட்டர்ஸ், இப்போ ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நாம் விற்கிற அதே பொருளையோ இல்லை அதே சர்வீஸையோ மற்றவங்க பண்ணுவாங்க. அவங்களுடைய ரேட் அண்டு அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இல்லை குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட், இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதோட காம்படிஷனை பார்த்து அண்டு அதோட டிமாண்டை வந்து நம்ம தேடி அதுக்கு தேவையான விஷயங்களை, தகவல்களை சேகரிக்கிறது தான் மார்க்கெட் ரிசர்ச். இதை பண்ணாமல் ஆரம்பிக்கிற எந்த ஒரு பிஸ்னஸுமே சரி, அது சரியான ஒரு பாதையில் போகாது.